வணக்கம் சார். சார் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்கள நேர்காணல் பண்றது ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா சார். சார், நேயர்கள் வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க சார். சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல சார். ஒரு பிரச்சனை சம்மந்தமா ஜோதிடர்ட்ட போறோம். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான கருத்த சொல்றாங்க. இந்த கருத்து ஏன் சார் இவ்வளவு முரண்பாடு? சரியான கேள்வி சார். ஓகே சார். இப்போ ஜாதகம் கணிக்கும்போது, கணிப்பு அப்படின்னு சொல்றது ஒரு விதம் இருக்கு. சூட்சமத்தின் மூலமா சொல்றது அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்குது. ஓகே சார். நிறைய பேர் வந்து சூட்சமத்தின் மூலமா சொல்றதுனால, ம். இப்போ இந்த மாதிரி வந்து குழப்பங்கள் எல்லாம் மக்கள்ட்ட இருக்குது. ஓகே சார். ஜாதகத்த வந்து சரியான முறையில கணிச்சு, அதன் மூலமா பலன சரியான முறையில சொன்னா, நடைமுறையில அது சாத்தியமா தான் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் மூலமா, ஒரு கதையின் மூலமா உங்களுக்கு நான் அத விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க சார். ஆ ஆதி காலத்துல எல்லாம் வந்து மண் குடம் தானே தண்ணி தூக்க பயன்படுத்துனாங்க. ஆமா. ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கிணத்துக்கு வந்து தண்ணி தூக்கறதுக்காக போறாங்க மண் குடத்த எடுத்துக்கிட்டு. சரிங்க. சகடைன்னு சொல்றது மூலமா அந்த ரா கயித்த இறக்கி குடத்த வந்து தண்ணி தூக்கிட்டு தண்ணிய அப்படியே மேல எழுப்புறாங்க. சரிங்க சார். தண்ணிய வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறபோது, பின்னாடி ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு குரல் சத்தம் கேட்குது. சரிங்க சார். உடனே இந்த அம்மா திடீர்னு ஒரு பதட்டத்துல வந்து அப்படியே அந்த கயித்த விட்டர்றாங்க. குடத்த குடத்த அப்படியே விட்டர்றாங்க. சரிங்க. இப்ப திரும்பி பார்த்தா 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஓகே சார். 2 ஆடவர்கள் நின்னுட்டு இருக்காங்க. சரிங்க சார். என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஓகே, ஓகே. உடனே இந்த அம்மா சரி தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி வா வீடு பக்கத்துல தான் இருக்கு. ம். தண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு ம். ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் தண்ணிய சாப்பிடுறாங்க. சரிங்க சார். அப்பா நீங்கலாம் யாரு அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. விசாரிக்கிறாங்க. உடனே இவங்க சொல்றாங்க நாங்க வந்து 2 பேரும் ஜோசியர்கள். ம். ஒரு 10 வருஷமா வந்து ஒரு குருநாதர்கிட்ட வந்து ஜாதகம் கத்துக்கிட்டு, ம். இப்போ முறைப்படி ஜாதகம் சொல்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். ம். அப்படியா? ம். ஜோசியர்களான்னு சொல்லிட்டு, ம். சரி அப்பன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்க சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு 5 வருஷமா காணாம போயிட்டாரு. அவரு வருவாரா, வரமாட்டாராங்கிற ஒரு கவலையில நான் இருந்துகிட்டு இருக்கேன்ப்பா. எங்க வீட்டுக்காரர் வருவாரா, வரமாட்டாரான்னு கொஞ்சம் கணிச்சு சொல்ல முடியும். உடனே ஒரு ஜோசியர் சொல்றாரு, அம்மா உங்க வீட்டுக்காரர் வந்து இன்னும் ஒரு 48 மணி நேரத்துல கண்டிப்பா வீட்டுக்கு வருவாருமா அப்படின்னு சொன்னோனே, பரவாயில்லையே. ரொம்ப பரவாயில்லையே என்ன இப்படி சொல்றீங்கன்னு ஒரு ஆச்சரியம் அந்த அம்மாவுக்கு. ம். உடனே அடுத்த ஜோசியர் சொல்றாரு, இல்லம்மா உங்க கணவர் வந்து வீட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. உடனே அப்செட் ஆயிடுறாங்க. ம். ஆ உடனே இருந்தாலும், ம். ம். நீங்க வந்து 48 மணி நேரத்துல எங்க வீட்டுக்காரரு வருவாருன்னு வருவாருன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஆமா. அப்பனா நீங்க இங்கேயே இருக்கணும். இங்க இருந்து அது உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க இருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுடுறாங்க. சரிங்க. உடனே அந்த 2 ஜோசியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ம். ஊர் தலைவர்கள் மக்கள் எல்லாம் வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு ஆவலா ஒரு இருக்காங்க. ஆவலா காத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. அந்த ஜோசியர் சொன்ன 48 மணி நேரமும் வருது. சரி, நெருங்கிட்டு இருக்கு. சரி. அப்படியே ரோட்ட பார்க்குறாங்க. சரி, எல்லாரும். பார்த்தா ஒரு ஆச்சரியம். ம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்காரர் வந்து பஸ்ஸ விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு இருக்காரு. ஆஹா. ஒரே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம் தாங்கல. என்னடா 48 மணி நேரத்துல வீட்டுக்காரரு துல்லியமா சொல்லியிருக்காரு. வந்துரும் துல்லியமா சொல்லியிருக்காரு. அது நடந்து போச்சே அப்படின்னு ஆச்சரியம் தாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த ஊர் தலைவர் கேட்கிறாரு, ம். ஏப்பா ம். நீ மட்டும் எப்படி நீ வந்து அந்த வீட்டுக்காரர் வரமாட்டாருன்னு எப்படி நீ சொன்ன? நீனும் ஜோசியர் தானே. 2 பேரும் ஒரு குருநாதர்ட்ட தான் கத்துக்கிட்டீங்க. ஆமா. நீ எப்படி வரமாட்டாருன்னு சொன்ன? ஐயா நான் ஒரு சூட்சமத்தினுடைய அடிப்படையில சொன்னேன். அந்த குடம் வந்து உடைஞ்ச உடனே அத சகுனமா நினைச்சுக்கிட்டு, நான் அவர் வரமாட்டாருன்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே திரும்ப இன்னொரு ஜோசியர்ட்ட அவர் கேட்கிறாரு தலைவர். ம். அப்பா நீ மட்டும் எப்படி வருவாருன்னு எப்படி உறுதியா நீ சொன்ன? ஐயா அந்த அந்த அம்மா அப்படியே திடீர்னு அந்த குடத்த அப்படியே விட்டுட்டாங்க. விட்ட உடனே அந்த குடம் வந்து உடைஞ்சு போயிட்டு. அது மண் குடம். அது தண்ணியில இருந்து கீழ அடியில போய் மண்ணோட மண்ணா அது கலந்துடுச்சு உடனே. அதனால 2 பேரும் ஒண்ணா இணைஞ்சிடுவாங்க ஒண்ணு இணைய போறாங்கங்கிறது எனக்கு வந்து கணிப்பின் அடிப்படையில நான் வந்து சொன்னேன். கணிப்பின் அடிப்படையில அது உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சார், ஜாதகத்த வந்து உண்மையா கணிச்சு அதுக்கு பலன் சொன்னா, அதுக்கு நிச்சயமா அந்த பலனுக்கு ஒரு நிச்சயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நடக்கும். அதுதான் சார் உண்மை. சார் ரொம்ப அருமையா இருந்தது சார். அதான் சூட்சமமுக்கும் கணிப்புக்கும் டிஃபரண்ட் வந்து நீங்க கரெக்டா ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஜாதகத்தை கணிச்சு உண்மையா பலன் சொன்னா அது நிச்சயம் நடக்கும். நேயர்களே, கருத்துக்கள் பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கருத்துக்களை இது சம்பந்தமா எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.